ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் அஜித்குமார் அவர்கள் கிளியராகவும் சூப்பராகவும் ஜென்யூனாகவும் ஆனஸ்டாகவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் அவரை பற்றி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா உலகத்தில் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க, நடிகர்கள் எப்படி இருக்காங்க, ஏன் இவ்வளோ ஆரவாரம், ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் தேவையில்லாத செயல், இதெல்லாம் எப்படி மாற்றணும், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாகவே பேசியிருக்காரு அஜித்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு நடந்த ஒரு துயர சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த விஷயம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் 2005 ஒரு ரசிகர் கை கொடுக்க வந்திருக்காராம். அப்போ கை கொடுக்க வரும்போது என்ன பிளேடை வச்சு கிழிச்சிருக்காராம் ஒரு ரசிகர் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவனாச்சும் உண்மையிலே அஜித்குமாரை நேசிக்கக்கூடிய யாராச்சும் ஒரு ரசிகன் கூட இந்த செயலை செஞ்சிருக்கவே மாட்டான். அப்போ அவனுக்கு யாராயிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அஜித்குமாரை வளர்ச்சியை பிடிக்காத நடிகருடைய ரசிகனாக தான் இருப்பான். நிச்சயமாக அடித்து சொல்கிறேன், இல்லை எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா உண்மையாக ஒரு ரசிகனை நேசிக்கக்கூடியவை எவனுமே இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடவே மாட்டான். பிளேடை வச்சு கிழிச்சிருக்கான்னா இவனுங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாருங்கள். இதுங்கெல்லாம் பிற்காலத்தில் நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுக்கும் எவ்வளோ கேடு விளைவிப்பாங்க மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போவே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி, ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ பெருந்தன்மையாக பாருங்கள். 2005 நடந்த நிகழ்வை 2025 ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அப்போனா பார்த்துங்க, அந்த மனுஷனை என்னென்ன பண்ணியிருக்கானுன்னு பாருங்கள் இவனுங்க. உங்களெல்லாம் அறிவுன்றதே கிடையாடா உங்களெல்லாம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்னடா பாவம் பண்ணார் அந்த மனுஷன்? நான் கேட்குறேன், என்னடா பாவம் பண்ணார்? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா இவனுங்களாம். இவங்க ஒரு அப்பாவோ அண்ணனையும் இப்படி தான் பெரிய ஆள் ஆகிட்டா கிழிச்சிருவாங்களா கத்தியத்து? அவனுங்களாம் அஜித் ரசிகனாகவே இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் பல விஷயங்களை அஜித்குமார் அவர்கள் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருங்க. இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த சமீபத்தில் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் குறித்து கூட சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் மட்டுமே பொறுப்பாக முடியாது, நாம் எல்லோருமே பொறுப்பு தான். அது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருமே பொறுப்புடன் நடந்துக்கணும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். தன்னுடைய அதாவது குறிப்பிட்டு சொல்கிறாரு, தங்களுடைய பெரும்பான்மையை காட்ட இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டுவது வழக்கமாகிடுச்சு. தனக்கு என்ன பவர் இருக்குது பாரு, தனக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது பாரு அப்படின்றத இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கூட்டுறதுக்கு வழக்கமாகிடுச்சு. இதை நம்ம ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த முதல் நாள் முதல் காட்சி, இந்த மாதிரி பிரபலங்கள் கலந்துக்கிறது, இதனால் தேவையில்லாத செயல்கள், இந்த மாதிரி முதல் நாள் முதல் காட்சியில் இந்த ஊடகங்களுடைய பொறுப்பு, இது எல்லாமே பொறுப்புடன் நடந்துக்கணுன்றார். சார் இந்த இது சொல்லுவாங்களே சார், ஒரு படத்தில் பிரபுதேவா ஃபைட் பண்ணுவார், அள்ளித்தந்த வானம் நினைக்கிறேன், அந்த ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக எம்ஜிஆர் மாதிரிலாம் ஃபைட் பண்ணுவார். அப்போ கடைசியாக சண்டை முடிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் பிரபுதேவா. என்ன சொல்லணும்னா, எம்ஜிஆர் அடித்தே திருந்தாதவனுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி பிரபுதேவா சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன், நீங்களாம் நல்லா இருங்கடா, நீங்கள் நல்ல வாழ்க்கையை முன்னேற பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் போயிட்டு எவனும் உங்களுக்கு ₹1 கொடுக்க போகிறதில்ல, எவனும் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க போகிறதில்ல, எவனும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகிறதில்ல. நீ உழைச்சாதான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நீ உழைச்சாதான் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். நடிகர் பின்னாடியோ இல்லை தேவையில்லாத செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. தயவுசெய்து உங்களுடைய குடும்பங்களோட பொறுப்புடன் நடந்துக்குங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட, போடா பைத்தியக்காரா, இவன் கடனா லூசு பையன், இவன் கடனா மென்டலு இப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இங்கே ஒரு கும்பலே சுற்றுது. அது எந்த மாதிரி கும்பல்ன்றது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நாம் சார் நம்ம கீழே சார் அங்கே பல்ல இருக்குது சார், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க சார் நம்ம சொன்னால் கூட அவன் என்ன சொல்லுவாங்க, நீ பெரிய மயிறு, நீ சொல்ல நான் கேட்டுக்கணுமா போடா அப்படின்ட்டு போய் அவன் உழுவான். சரிம்மா, அவன் உழுந்து எழுந்தால் கூட அவன் திருந்தவன் பார்த்தா அப்பவும் திருந்த மாட்டானுங்க. அவன் சொல்லி நம்ம ஊந்தோன்னு அவன் சொல்லி நம்ம திருந்தணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களே தவிர, அந்த மாதிரி அறிவு கெட்ட தற்கூரிகள் வாழ்கிற உலகம் இது. உண்மையிலே சொல்லப்போனால் அதாங்க அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. அப்போ கூட அவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. அவனுக்கு அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு புரட்சித் தலைவர் பாடியிருக்காரு. அந்த மாதிரி தான் இவனுக்கு திருந்தல்னா இனிமேலும் அவன் திருந்த மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அந்த லட்சணத்தில் தான் இவனுக்கு எல்லாருமே இருக்கானுங்க உண்மையை சொல்ல போனால். அதே மாதிரி அஜித்குமார் அவர்கள் இன்னொரு விஷயத்தெல்லாம் கூட ஞாபகப்படுத்தியிருக்காரு. என்னென்னா, இங்கே பாருங்கள், ரசிகர்களின் அன்புக்காகவே நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம். இதை அஜித்குமார் அவர்கள் பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்காரு. எனக்கு கட்டபிஷேகம் வைங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம், உன் குடும்பத்தை பாரு, உனக்கு டைம் இருந்தால் படத்தை பாரு, இல்லைன்னா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருறான்னு பாட்டி செருப்பாலடிக்காத சொல்லிட்டாரு.
எல்லாருமே திட்டிருக்காரு. அவன் ரசிகை இவன் ரசிகலாம் கிடையாது, எல்லா ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கொட்டு தான். யார் ரசிக்க மாட்டா பெரிய புளித்தியா அவனுக்கு சேர்த்தாண்டா உத அப்படின்ற மாதிரி உதச்சிருக்காரு. அதான் சொல்லுவாங்கள்ல, வாத்தியார் ஸ்கூலில் நடத்தும்போது அவன் பிள்ளையே பாடம் நடிச்சா கூட கிளாஸ் ரூமில் தப்பு நடந்தா எல்லாரையும் போட்டு விதிப்பார். அவன் பிள்ளை மட்டும் விட்டுருவாரா, அவன் என் பிள்ளை மட்டும் பெரிய ஒஸ்டியாடர் போட்டு என் பிள்ளையை போட்டு அடிப்பார்ல வாத்தியார். அந்த மாதிரி தான் இது. எவனாக இருந்தாலும் சரி, தொழில் சினிமான்றது ஒரு தொழில். நீங்கள் பார்க்குற தொழில் மாதிரி நான் பார்க்குறது சினிமா தொழில். அதில் எனக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கும், பல லாபங்கள் இருக்கும், பல நஷ்டங்கள் இருக்கும், பல நன்மைகள் இருக்கும், பல கெடுதல் இருக்கும். அது என்னோட போகட்டும். உன் வேலை என்ன, காசு கொடுத்தியா படம் பார்த்தியா போ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருறா, அடுத்து உன் குடும்பத்தை எப்படி முன்னேற்ற யோசிப்படுறா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ணம். ஏன் இந்த மாதிரி முட்டாளாக இருக்கீங்க, முட்டாளாக இருக்காதீங்க, உழைச்சி முன்னேற பாருங்கள், நல்லா உழைக்கிறவங்க நல்லா உழைங்க, நல்லா படிக்கிறவங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறதுல அஜித் ஒரு படி மேலே நிற்கிறாருன்னே சொல்லலாம். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு இன்டர்வியூ ஏன் ஒரு அறிக்கை கூட வந்து ஒழுங்காக கொடுக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அஜித் சம்மந்தமே இல்லாத அஜித்குமார் அவர்கள் போல்டாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்து கூட மக்கள் திருந்தலைன்னா இதுங்களெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். உடனே அஜித்தை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க உக்காந்துக்கிட்டு. ஓ ரசிகை இப்படி பண்ணான், ஓ ரசிகை இப்படி பண்ணான், இவங்க ரசிகை இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் நீ கண்டிச்சிங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சில தற்கூரிகள் வந்து அஜித்தை ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் நல்லது தாண்டா சொல்கிறாரு, நீங்களே திருந்தவே மாட்டீங்களா கடைசி வரைக்கும், அவர் உங்கள் நல்லது தான் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு கூட தான் ஒரு நடிகரை பிடிக்கும், ஒரு நடிகை பிடிக்கும், நான் அந்த நடிகர் பின்னாடியே போயிடல. இந்த இது சொல்லுவாங்கள்ல, அந்த தனுஷுக்குள்ள ஒரு படத்தை சொல்லுவார், காற்றடிச்சா மரம் ஆடும், அதுக்காக மரம் காற்று கூடவே போயிடாது அப்படின்னு வரல. அந்த மாதிரி கதையாக தானே இருக்குது. இது காற்று அடிக்குது, ஒரு அலை, காற்றுன்ற ஒரு அலை அடிக்கும்போது அந்த அலையை வந்து நீங்கள் ரசிக்கணும், அவ்வளோதான். அந்த அலை கூடவே நீங்களும் போயிடக்கூடாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. முட்டாளாக இருக்காதீங்க, புத்திசாலித்தனமாக யோசிங்க, சமூக பொறுப்போடு நடந்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் வந்து வேண்டாம், உங்களுக்கு இந்த செயலெல்லாம் வேண்டாம், உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காரு, பேட்டி வயலாக கொடுத்துருக்காரு. இன்னும் பல தடவை பல விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லிட்டு தான் இருக்காரு. அதாவது ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, என்னை மட்டும் என் மற்ற ரசிகர்கள் மட்டும் நான் திட்டல, என் ரசிகர்களுக்கு தலையில் ஒரு கொட்டு தான் அப்படின்ற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக கொட்டிக்கிறார். போகிற போக்கில் அவருக்கு சார்ந்தவர்களையும் கொட்டியிருக்காரு. திருந்துங்க, அன்பை காட்டுங்கள், நல்ல விதத்தில் அன்பை காட்டுங்கள், தப்பே கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களெல்லாம் ஈடுபடாதீங்க. இந்த முதல் நாள் முதல் ஷோ வந்து ஏன் ரசிகன் தான் கெத்து, ஏன் தலைவன் தான் கெத்து, இதுக்கு சம்மந்தமாக சில தேட்டர்களே இருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குளிர்காயிற தேட்டர்களே சில தேட்டர்கள் இருக்கானுங்க. உண்மையை சொல்லப்போனால் சென்னையில் இந்த மாதிரி ரசிகர்கள் வைத்து குளிர்காயிற தேட்டரே இருக்கானுங்க. அவனுங்களும் திருந்த மாட்டானுங்க, அவனுக்கு கடைசியில் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு குளிர் காஞ்சாதான் அவனுங்களுக்கு தேட்டர் வியாபாரம் ஆகுன்றதுக்காக அவனுக்கு வந்து குளிர்காயிறானுங்க, நல்ல ரசிகர்களை வைத்து குளிர்காயிறானுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எந்த தேட்டருன்று. இவனுக்கு மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி முட்டாள்தனமான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவனை மாதிரி ஆட்கள்லாம் குளிர் காஞ்சிட்டு தான் இருப்பானுங்க. உண்மையை சொல்லப்போனால் அவங்க தண்டவாளத்தில் எடுத்து விட்டோன்னா இங்கே நாரிடுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், நான் அவங்கள பற்றிலாம் நான் பேச வரல இங்கே. ஸோ அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தனுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் பகடக்காயாக ஆகாதீங்க அப்படின்றது தான் அஜித் அவர்கள் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்ப சூழ்நிலை கூட எடுத்து சொல்லியிருக்காரு. என் மகனை வந்து என்னால் ஸ்கூலுக்கு கூட கூட்டு போக முடியல, என்னை நிறைய டைம் ரெக்வஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கே போனாலும் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டம் கூடுறது, பின்னாடி வந்து கத்துறது. ஏன் சமீபத்தில் திருப்பதி கோயிலில் கூட ஒரு சாமி தரிசனம் செஞ்சு வரும்போது கூட அதை கத்திருக்காங்க, தலைன்ட்டு. இது கோவில், சாமி கும்பிடுங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ரேஸில் வந்து ஒருத்தர் விசில் அடிச்சிருக்கான், இதெல்லாம் தப்பு, இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு இருக்காரு. சாரி சார்னு இருக்கான். கேரளா ஒரு கோயிலுக்கு போகும்போது தலைன்னு கத்திருக்காங்க, அப்பயும் திட்டிருக்காரு. ஸோ எப்படி ஒழுங்குபடுத்துகிறார் பாருங்க ஒரு இதில். சார் அது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார், ஒரு பொதுவான இடம் சார் அது. பப்ளிக்கில் 4 பேர் 4 விதமாக கத்த தான் செய்வான், ஒருத்தன் பாராட்டுவான், ஒருத்தன் திட்டுவான். ஆனால் அவங்கள கூட அவர் எவ்வளோ ஒழுங்குபடுத்தியிருக்காருன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு உண்டு, அதாவது மனிதநேயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மனிதநேயத்துக்கே கடவுள் அஜித்னே சொல்லலாம் சார். இந்த பாகுபலி படத்தில் ராணா டகுபதியோடைய சிலையை நிறுவுவாங்க. அதுக்கப்புறம் அனுஷ்கா வந்து பார்க்கும்போது பிரபாஸோட சிலை மிக பெருசாக நிற்கும். பாகுபலி சிலை வந்து பின்னாடி வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. பல்வாள் தேவனை விட பாகுபலியோடைய சிலை வந்து ஹைட்டாக தெரியும். அந்த மாதிரி தான் மற்ற நடிகர்கள் பல்வாள் தேவன், ஆனால் அஜித் பாகுபலி. உண்மையை சொல்லப்போனால் இதுதான் எல்லாரோடைய உயர்ந்தவர் தான் அஜித்குமார் அவர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அஜித் சொல்கிறத கேட்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்காவது சுய சிந்தனை இருந்தால், பொது அறிவு இருந்தால், நீங்களாக யோசிக்கிற தன்மை இருந்தால் கொஞ்சமாச்சும் மாறுங்கப்பா அப்படின்றது தான் என்னுடைய வாதமும் கூட. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.